வணக்கம், நலமா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் லக்ஷ்மிபாய், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். என்னுடைய யூடியூப் சேனல் க்ரீன்ஸ் கவுன்சிலிங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நீங்கள் ப்ளஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பிக் தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் தவறான முடிவு எடுக்கிறாங்க. அது பர்சனல் சாய்ஸ் தான் அப்படின்னா கூட அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு என்னுடைய சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் பார்ட் 3 வீடியோவில் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னா அது குடும்பம் அப்படி தான் சொல்லணும். அது நமக்கு மட்டும் அவசியமானது அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த சமூகத்துக்கே அவசியமானது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் எவ்வளவு முக்கியமானது. ஒரு அழகான வீடு வேணும் அப்படின்னா அந்த செங்கல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தான் ஒரு நல்ல சொசைட்டி அமையணும் அப்படின்னா ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஃபேமிலி இஸ் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி சுற்றி எத்தனை விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த விஷயம்லாம் சீராக சரியாக நடக்கணும் அப்படின்னா குடும்பத்திலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. அந்த படிப்பினை, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது அந்த குடும்பம்தான். ஸோ சமூகம் சரியாக சீராக நடக்கணும் அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ரெண்டாவது, நம்ம எதுக்காகடா ஓடுறோன்னு தெரியாமலே நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஐயோ என்ன தான் பண்ணுறோம், எதுக்கு ஓடுறோம், ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதே அந்த ஃபேமிலிக்காக தானே ஓடுறோம், அதுதான். ஸோ ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட்டு. மூணாவதாக, ஒரு குழந்தை இந்த உலகத்துக்குள்ளே வருது அப்படின்னா அந்த தாயோட அரவணைப்பு, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குழந்தைய கொண்டாடி நடை பழக வைக்கிறது, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறது ஒரு செலிப்ரேஷனாகவே இருக்கும். ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை குடும்பத்திலேருந்து தான். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை சோஷியலைஸ் பண்ணுறது, 4 பேரோட பழகிறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கிட்ட தான். அடுத்து அங்கேருந்து அப்படியே தாவனா செகண்ட் சைல்ட்ஹுட், ஓல்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க, 2ஆம் குழந்தை பருவம். என்ன தான் நீங்கள் அந்த டைம் ஹெல்த்தியாக இருந்தாலும், நல்லா ஃபைனான்ஷியலி செட்டில்டாக இருந்தாலும், நமக்கு அந்த சமயம் அச்சோ நம்ம பக்கத்தில் ஒரு குடும்பம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், உங்கள் தாத்தாவோ பாட்டியோ உங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. அதுவும் பேரம் பேத்தியெல்லாம் பார்த்தா போதும், அவங்கள கையில் பிடிக்கவே முடியாது. அப்போது குழந்தை பருவத்துக்காகவும் முதுமை பருவத்துக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, குடும்பம்னு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. உலகம் இயற்கையாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த குழந்தைகளுக்கு அழகான குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இப்போ நீங்கள் நிறைய விஷயத்த நீங்களாக சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் முதல் உணவு, உடை, இருக்க இடம், உங்களுடைய நல்ல படிப்பு, கலாச்சாரம், உங்களுடைய வேலை, திருமண வாழ்க்கை கூட எல்லாரெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா? சிலருக்கு அவங்களோட பெற்றோர்கள் தான் பார்த்தே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் குடும்பத்தில் ஒரு சப்போர்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்கணுன்னா கூட ஃபைனான்ஷியலாகவோ எந்த ஒரு விஷயமாகவோ, இல்லை நீங்கள் துவண்டு நின்றுட்டீங்க அப்படின்னா ரொம்ப உரிமையாக நம்மளால் கேட்க முடிகிறது நம்ம குடும்பத்தார்கிட்ட தான். மனுஷ இயல்பே சரியாக நடக்காத விஷயங்களெல்லாம் கண்ணு போய் பார்ப்போம், நம்மளோட கவனம் அதில் இருக்கும். அப்படி சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக அமையாதனால குடும்பம், கல்யாணம் அது எல்லாமே தவறானது, அது நமக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனமாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணால் எப்படி? அதனால் ஒரு நல்ல குடும்பம் நமக்கு வேணும் அப்படின்னா மிகச்சரியான, மிக பாதுகாப்பான வழி அப்படிங்கிறது திருமணம் தான். அந்த குடும்பம் தான் நம்மளை அழகாக தயார் பண்ணி சமூகத்துக்கு, சொசைட்டிக்கு கொடுக்குது. ஸோ திருமணம் என்பது மிகவும் அவசியமானது. அவ்வளோதான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் க்ரீன்ஸ் கவுன்சிலிங். நான் லக்ஷ்மிபாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.